தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழக புதுச்சேரியை ஒட்டிய வங்கக்கடல், ஆந்திர கடலோரம் நாளை அதிகாலை கரையை கடக்கும் என தகவல். வடக்கு வடமேற்கு நோக்கி 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் தித்வா புயல். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட். சாலையில் நீர் தேங்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மும்முரம். சென்னையில் உள்ள மாநில அவசர கால செயல்பாடு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. தித்வா புயலை எதிர்கொள்வது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் மீட்புப் பணிக்காக 28 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. சென்னையில் மட்டும் மழை முன்னெச்சரிக்கை பணிக்காக 6 குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிகாரிகள் 16 அணிகள் TNDRF தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் 16 பேரும், NDRF மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய 12 அணியும், மொத்தம் அப்போது 28 அணிகள் அந்த தயாராக இருக்கிறது. அது காணாது என்று சொல்லி இன்னும் 10 வேண்டும் என்று, அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை பிற மாநிலங்களிலிருந்து விமானம் மூலமாக 10 அணிகளை நாங்கள் வரவழைக்க இருக்கிறோம். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக 1 கோடி பேருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. அவசியம் இன்றி யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் வேண்டுகோள். இந்த புயலை பற்றி 1,24,00,000 பேருக்கு இந்த புயலை பற்றி, புயல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதையெல்லாம் 1,24,00,000 பேருக்கு நாம் குறுஞ்செய்திகள் மூலமாக நாம் சொல்லியிருக்கிறோம். தித்வா புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். செல்ஃபி உள்ளிட்டவைகளுக்காக கடலோர பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் வலியுறுத்தல். கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ, காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும், குறிப்பாக இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது. தித்வா புயல் எச்சரிக்கையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறப்பு. காஞ்சிபுரத்திலும் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டிற்கு வந்தது. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருவாரூர், முத்துப்பேட்டை, தெற்கு காடு பகுதியை சூழ்ந்த மழை நீர். குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது பரிதவிப்பு. ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை பெய்யுறதுனால நாங்களும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் தண்ணியை ஒன்றும் செய்ய முடியல. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சு இன்றைக்கி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு, அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலை எங்களுக்கு உடனடியாக சரி செஞ்சு அதை வந்து காங்கிரீட் பாலமாக போட்டு தந்து
இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ரோடு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ராமேஸ்வரத்தில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர், பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் மழை. சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் மக்கள் ஏமாற்றம். தமிழ்நாட்டு மக்களின் குரலை புறக்கணிப்பது சரியா? மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிகமான வரி தரும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வஞ்சனை செய்வதை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் காட்டம். பாஜகவின் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19% பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்போம் எனவும் பெருமிதம். புதுச்சேரியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் விரைந்த தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். டிஜிபி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பியவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பெங்களூருவில் இருந்து சுற்றுலா வந்தவர்களின் வாகனம் நிலை தடுமாறி கால்வாயில் பாய்ந்ததால் பரபரப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நிறைவு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் என்னென்ன விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப வேண்டும் என அறிவுரை வழங்கியதாக தகவல். மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் பாஜக அரசின் வஞ்சகத்திற்கு கண்டனம். காஞ்சிபுரம் அடுத்த பிள்ளையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் இருந்து 4 சிறுமிகள் மாயம். காவல்துறையினர், குழந்தைகள் நலத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதால் அலைமோதும் கூட்டம். சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் உற்சாக குளியல். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு உதவி மைய எண்கள் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என காவல்துறை அறிவிப்பு. டித்துவா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா உதவிகரம். ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உணவு, தார்பாய் உள்பட 12 டன் மனிதாபிமான உதவிப் பொருட்களை அனுப்பி வைப்பு. இலங்கையில் கனமழையால் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தமிழக பொதுத்துறை செயலாளர் ஆலோசனை.